எது மகாண்ட பெரிய சட்டினா அப்படியா சுடுவீங்களா அப்பம் வாங்கி தூக்க அப்பத்தை தூக்க பாருங்கோ இப்ப சுவையான அப்பம் வந்து ரெடியா கதரை போட்டு வெயிட் பண்ணி வந்துக்கிறேன் பக்கத்துல இருந்து சாப்பிடுறேன் பாத்தீங்களா எப்படி அப்பம் வந்துருக்கு தானே நல்ல கஷ்டமா இருக்கு சின்ன சட்டினா போய் தெரியும் இப்ப உங்களுக்கு தேவையான அளவு பெரிய அப்பமும் சிறிய வடிவா இருக்கு நாங்க இன்றைக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம் என்று சொன்னால், என்ன வீடியோ செய்ய போறீங்க? சமையல் வீடியோ. என்ன சமையல் செய்ய போறீங்க? அப்பஞ்சுடம். அதாவது அம்மா வந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருக்குமே மிக விருப்பமான அப்பம் செஞ்சு அம்மா வந்து காட்ட போறா. வாங்க பாப்பம். அப்பம் வந்து எப்படி செய்யறது, அதுக்குரிய சேர்மதிகள் என்ன, அந்த அப்பம் வந்து என்ன வடிவில் பார்க்க போறோம். மறக்காம சேனலுக்கு புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இந்த வீடியோவோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுங்களுக்கு ஒரு வகையில பிரயோஜனம் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அப்பம் செய்ய போறோம், அப்பம் சுட போறோம். இதுக்கு அரிசி மாவை அரைச்சு கரைச்சி வைக்கணும். பாலா இளநீல எவ்வளவு நேரத்துக்கு கரைச்சி வைக்கணும்? காலையில கரைச்சி வச்சு இரவுக்கு சுடுறது. இது என்ன? இது சீனி, பால். சீனி என்னத்துக்கு? பால் விட்டு சீனியும் போட்டு தான் அப்பம் சுடுறது. இது மூன்றும் இருந்தா பால் அப்பம் பெறும். அப்ப அடுத்தது அப்பத்துக்கு தேவையான ஒரு சின்ன சட்டி கொண்டு வச்சிருக்கணும். பெரிய சட்டியும் வைக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. இப்ப உங்களுக்கு தேவையான அளவு பெரிய அப்பமும் சிறிய அப்பமும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து இப்படி சட்டியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்கள்ட்ட கேஸ் அடுப்பு இருந்தால் கேஸ் அடுப்புல நீங்கள் அப்பத்தை சுட்டு கொடுக்கலாம். பாருங்க இப்ப முதல்ல என்ன செய்றீங்க? அது எண்ணெயை போட்டு அந்த சட்டியை அம்மா துணியால தடவுறா, வெள்ளை துணியால. நாங்க எடுத்துட்டு வாங்க. சரி 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 சரி. பாருங்க இப்ப முதலாவது அப்பம் சுடைக்க கொஞ்சம் காட்டேனா போச்சு, திரும்ப சுடைக்க வடிவா காட்டுவோம் நாங்கள். அது ரொட்டேஜதான் போடும். பாருங்க இப்ப சுவையான அப்பம் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்ப என்ன மாதிரி சீனியோ திரும்பவும் அம்மா அந்த அப்பம் போடைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். கன வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் கொஞ்சம் ட்ரை பண்றேம்மா. ஒரு குட்டி சட்டியில அப்பத்தை வச்சு அப்பம் சுட்டு கொண்டிருக்கு. புள்ளையா வந்தா சரி. ஜான்சன் அப்பம் வந்துடுது. டக்குன்னு சுட்டுருமே அப்பம். கை கவனம். இது இந்த பாருங்க அப்பம் வந்து இப்படி வருதுன்னு சொல்லி. சீனி தண்ணி வேறு நிற்குது அதுல. பால் கொஞ்சம் கூடி. அப்போ நீங்க அந்த பால் அளவெல்லாம் பார்த்தா விடணும். என்ன பால் தான் தங்கா குட்டிக்கு நிறைய விட சொல்லி. என்ன அப்பம் மாதிரி வருமென்றால் என்ன இடியப்பம் மாதிரி வருது? அது சரிதான். அப்பந்தான் அப்பந்தான் ஒரு சோடி சாப்பிடலாம் தானே, உங்களுக்கு தானே. பாருங்கோ திரும்பவும் அம்மா வந்து அப்பம் ஊட்ட போறா. 2வது அப்பம் சுட போறா. கரண்டியால ஒரு கொஞ்சம் கீட்லயே செய்யுமே டாக்கணும். அது மெல்லிய தணல்ல விடும். மெல்லிய தணல்ல அப்பம் நீங்களும் உங்கள் வீடுகளில் பாருங்க இப்படி செய்து பார்க்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். பாலை கொஞ்சமாக விடுங்க. அப்போ பால் கூட போடுங்க. மூடுறேன். இப்படியே முடியலாம் எடுத்து விடுவோம். அது எடுங்க கொஞ்சம் நேரம். இப்போ மறுபடியும் ஒரு 3வது அப்பம் வந்து அம்மா திரும்ப வந்துட போகிறோம். 2வது அப்பத்தை காகம் கொண்டு போய் 2வது அப்பம் எங்களை தங்கச்சி என்ற காகம் தூக்கி போடுது. இருட்டும் ஆகிட்டு நல்லா சொன்னாங்க. கொஞ்சம் பின்னரையுமே சுடுவோம்ண்டு என்ன நல்லா இருட்டுது. நார்மலாக ஃப்ளாஷ் லைட் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டி கொண்டிருக்கிறேன். தங்கா குட்டி எப்படி எப்படி அந்த அதை பிடிக்கிட்டேன்.
அடுத்தது பால் என்ன பால் கொஞ்சமாக விட்டாக நினைக்கிறேன் நம்ம ஓ அளவா பாலும் சீனி மிக்சிங் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் இப்படி மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இது எப்படி வருமானு பாபம் இன்னும் ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட்ல பார்ப்போம். ஸோ இது பண்ணிட்டே வருது நினைக்கிறேன். இது நல்லா வருது. அது நிறைய பால் கூடினா காகம் தூக்கிட்டு முதலாவது 2வது கொஞ்சம் மிக்சிங் பிள்ளைலாம் இருந்தது. இது கொஞ்சம் பரவாயில்லை. அளவா இருக்கும். பேரங்கோ படுற பாட்டை ஆனா அப்ப மடுக்கிறதுக்கு இந்த கரண்டி செய்கிறாரு. கரண்டி இந்த சட்டி கரண்டி தொலைஞ்சது. கரண்டி வரும்போது சட்டிக்கு கரண்டி அதான் பிரச்சனை. அது சித்து குட்டி தூக்கி காணே கரண்டி. இந்த அப்ப சட்டி அங்க வேணுது கொழும்புல அங்கதான் இதுல சுட்டு தர்றது சான்ஸ். ஏதோ அப்பன் சாப்பிட்டா சரிதான் என்ன உடைஞ்ச உடையிலையோ ஏன் சொல்லுங்க. இந்த நேரம் போடுது போடு அப்பம் 12 மணி. அது எப்படி கொஞ்சம் குளிக்க காலையில போடணும் இப்படியோ. பாருங்க அப்பத்தை அப்பம் பரவாயில்ல. ஒரு மாதிரி வந்திருக்குது. சாப்பிடுதான் என்ன டிசைன் தான் முக்கியம் இல்லை. சாப்பிட்டா சரி. இன்னொரு நாளைக்கு பெரிய சட்டியில பெரிய அப்பம் தொட்டு பார்த்துக்க. முந்தி கொழும்புல ஒரு அப்பம் சோடி வந்து 10 ரூபாய். என்ன 10 ரூபா நீர் கொழும்புல. அப்ப நான் வந்து 5ஆம் ஆண்டு படித்தேன். நீர் கொழும்புல ஒரு சோடி அப்பம் 10 ரூபா. ஒரு ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் எவ்வளோ சொல்லுவாங்க 100 ரூபா. ஒரு ஃபுல் சிக்கன் ரைஸ் 100 ரூபா 200 ரூபா 100 ரூபா. நான் பாக்கு அது நார்மலும் இருக்கு. நார்மல் சிக்கன் ரைஸ் 100 ரூபா ஒரு பெட்டியில போட்டு விற்பாங்க. அப்ப நான் வந்து 5ஆம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கேன். 2010ஆம் ஆண்டு 2010 என்ன 2010ஆம் ஆண்டு. இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் வந்து 900 ரூபா 1000 ரூபாய்க்கும் இருக்கு 1200 ரூபாய்க்கும் இருக்கு. ஆனா அப்ப 100 ரூபாய்க்கு வர ஃபுல் நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ல எல்லா விதமான இதுவும் கறியும் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. சீனி கொஞ்சம் விடுங்க. நாங்கள் வந்து ஒரு குட்டி கேஸ் அடுப்பு கொண்டுவோம். என்னம்மா அதெல்லாம் சமைக்க சுகம் உங்களுக்கு. விறகடுப்பு சாப்பாடு தான் நல்லது. விறகடுப்பு சாப்பாடு உடம்புக்கு உங்களுக்கு பயம் என்ன? பயம் இல்லை, உடம்புக்கு எனக்கு பிடிக்காது கேஸ் அடுப்பு சாப்பாடு. உடம்புக்கு நல்லா விறகடுப்பு சாப்பாடு. வேறங்கோ நல்லா இருட்டின டைம் வந்தது. நல்லா இருட்டிக்கிட்டது. எனக்கு நல்லா நித்திர வர முடியாது சாப்பிட. என்ன
அப்பத்தை சாவடித்த அம்மா. அப்ப சூடான் இருக்காது, அப்பத்துக்கு வந்து சூடாகும். இல்ல அது போடுறது இதுக்கு அப்பயும் நீங்க போடுங்க. நான் போடல. அது போட என்ன செய்யும்? ஆமா, அதெல்லாம் கெமிக்கல். அப்பா சூடா அது போட என்ன செய்யும்? போட்டா அப்பம் வடிவா வரும் குழம்பு. அப்படி குழம்பா வருமோ? கொஞ்சம் இதுல இருக்கட்டும் கொஞ்சம் பால் என்னந்தானே. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. சின்ன சட்டினா அப்படியே பெரிய பெரிய சட்டினா அப்படியா சுடுவீங்களா? அப்பம் வாங்கி பெரிய அப்பம் சுடுவோம் வடிவா. என்ன ஏதோ உங்களுக்கு சாப்பிடுறது வந்தா சரி என்ன. அப்ப இரவுக்கு சோறு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்பந்தான் சரியா. இது கொஞ்சம் பரவாயில்ல, உடையாம வந்திருக்காரு வாசி. எப்படி உடையதா? உடைஞ்சா முடியாது, அப்பம் தானே. அப்பம் தானே பள்ளி சின்ன இருக்கு சட்டி. அது நாங்கள் அங்க கேஸ் அடுப்புல அன்னைக்கு செய்தது. செய்யுத போது செய்யாத. இப்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்பம் செய்யற? அப்போ இதுதான் அந்த நாய் நைஸா தூக்க அப்பத்தை தூக்க வந்தது பிடிச்சு போட்டீங்க பாருங்க. நீங்கள் அவசரமா அப்பம் சுட்டுத்தான் அம்மா அப்பம் சுட்டுத்தாங்க. அவசரமா போட்டதால கொஞ்சம் சிக்கல். நீங்கள் உங்கள புழையில அமெரிக்கா ஒழுங்கா சொல்லி சுடாம அதுக்கு ஒரு சாட்டு சொல்றீங்க. நிறைய நாள் கழிச்சு நிறைய வருஷம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்பம் செய்யுறேன். அப்பம் வடிவா வருது தானே. கடுமை அரிக்கவும் கூடாது. தணல் குறைச்சி தான் போகும்.
மேசி என்னதான் சரியா நம்ம முதுகெல்லாம் பத்த பாருங்க அதை மடிவை மேலே வச்சுஞ்சா வழி எடுக்கலாம். ஓ கட்டும் அடுப்பு கட்டு மொத்தம் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 5 அப்பம் வந்துட்டேன். 2 காகம் தூக்கிட்டு 2 காகம் தூக்கிட்டு வடிவா இருக்கு. நாங்கள் இன்றைக்கு நீங்கள் வடிவா இருக்கு அப்பம் சாப்பிட்டதால பால் அப்பம் சாப்பிட்டதால அப்படின்னு எங்காட்டி போட்டு அப்பத்துக்கு வந்து ரெடியா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். காத்திருக்கும் ஜான்சன் கதரை போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பக்கத்துல இருந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து அப்பத்தை உங்க பாருங்க அடுத்த அப்பவும் போடுபடுது. நீங்க திடீரென அப்பம் சொன்னால் இன்னொரு நாளைக்கு பெரிய சாட்டி எடுத்து என்ன அதுதான் அப்படியா தங்கா குட்டி தங்காவுக்கு தூக்கம் வருது 2 சூடி அப்பம் சாப்பிட்டுடும் என்ன அப்ப சட்டி இப்ப தேடி எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்ட தங்கா அடியில போயிட்டு சட்டி கடைசியா ஞாபகம் அப்ப ஏன் சொன்னாங்கள அப்பன்னு சொல்லிட்டது எப்ப பாருங்கோ அந்த கொஞ்சமே கீட்டார் தங்கச்சி எங்கேயா முட்டை தட்டுல இருக்கு கீழே காட்டு காட்டு 2 வேணும் உங்களுக்கு வேணுமா கொண்டு வாங்க 2 முட்டை. அப்ப அம்மா என்ன அடுத்து செஞ்சு காட்ட போறீங்க? தங்காவுக்கு முட்டையாப்பம் சுட்டு தரேன். பாலப்பம் வந்து செஞ்சாச்சு. அப்போ ஒரு 2 முட்டையாப்பமும் செய்வோம்னு சொல்லி அம்மா சொன்னவா. அப்பம் அதுல முட்டையாப்பம் வந்து இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி என்ன மாதிரி வரப்போகுது என்னம்மா அதுல வச்சுட்டு இல்ல பால் உப்பு போடணும். அந்த கரண்டி தான் சரியில்லை. என்ன சொல்லுங்க இந்த அவசரப்பாட்டு இந்த சுடைக்கு அப்பத்தை தூக்கினதானே அதுதான் கொஞ்சம் இந்த கரண்டி தான் கொஞ்சம் பிழைக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா ரைட். அடுத்தது வந்து முட்டையப்பம் என்ன இல்ல என்ன ஒரு பாலப்பம் சுட்டு முட்டை வந்து ரெடியா இருக்கு பாருங்க. முட்டையும் உப்பும் அப்பம் சரியா இருக்கு தானே அப்பம் சரியா இருக்கு அப்ப மாதிரி இருக்கு தானே. இந்த பக்கம் அம்மா வந்து முட்டை அப்பதுக்கு தேவையான முட்டை ஊற்றினா சரி என்ன பாலை போட்டு மெல்லிய நல்லதான் இருக்கு. அப்ப அதுதான் இப்ப ஒழுங்காக என்ன அதுதான் நீங்க அவசரப்பட்டதாலதான் அப்பம் சொன்னா அப்பம் பெருமா அதுக்கு அப்ப என்னம்மா மெல்லிய தண்ணிலதான் இது வேணுமா? ஓ மெல்லிய தண்ணிலதான் சூடாகும். கடம் எரிப்பெரிக்கு அப்படியா? அப்ப பாக்குற ஆக்கள் நீங்களும் வந்து ஒரு மெல்லிய தணல்ல வந்து கேஸ் அடுப்புல இருந்தா கேஸ் அடுப்புனா அது அளவா குறைச்சு அதான் நான் கேஸ் அடுப்புல செய்யலாம் சொல்லி. சரி அடுத்த முறை பாக்குறதுக்கு வந்து பிரியோசனமா இருக்கணும் இல்லோ. அதையும் சம்டைம் செஞ்சு பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு சொல்லணும். டீஸ் எடுத்துட்டு வாங்க முட்டை அடி
இல்ல 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 அப்பத்துக்காரங்க வெங்காயம் யாரு வெங்காயம்லாம் போடுறாங்க முட்டை அப்ப வெள்ளிய தானே தான் போடணும் சட்டி கொஞ்சம் இதா இருக்கு சின்ன அப்ப சட்டி தானே அப்ப சட்டி தான் நாங்கள் அங்க இது கேஸ் அடுப்புல அன்னைக்கு சுட்டது அங்க ஜீவாண்டியாக்களோட சேர்ந்துதான் நாங்க சுடுறது அங்க சட்டி வந்துட்டோம் முட்டையை அடிச்சு ஊற்றி கலக்குங்க அதில் வையும் அதில் வையும் இன்னும் ஒரு பாலப்பம் செய்து போட்டு முட்டையப்பம் செய்யும் என்ன இருக்கு இதுக்கு என்ன இருக்கு அடுத்த முட்டையப்பம் இல்லை இன்னும் ஒரு பாலப்பம் செய்துட்டு இன்னும் உண்டு மகாவுக்கும் கொடுக்கணும் பாலப்பம் மகாவுக்கு ஒரு பாலப்பம் அடிப்பா இதை எடுத்துட்டு அப்பம் வந்துடுது அப்பம் வந்திருக்கு அது ரெண்டு தானே லட்சக்கணக்கு புற சுட்டது அதுதான் கை கொடுங்க ஆனா நான் நினைக்கல இப்படி அப்பம் பெருமாண்டு திடீரென தானே போட்டது இத்தனை வருஷத்து பிறகு இன்றைக்கு அப்பம் செய்யறேன்டா பெருமை தானே தட்டை கரண்டி தான் இருந்தது தேடி எடுக்கலாம் போயிட்டு கரண்டி தான் சிக்கல் அப்பம் வந்து இன்னொரு பாலப்பம் செய்யணும் பிறகு முட்டையப்பம் செய்வோம் முட்டையாப்பு கொஞ்சம் எங்கட பேக்ரவுண்டுகள் உங்களுக்கு பார்க்க ஒரு இதாக இருக்கும் மண்ணும் கீழே தகரமும் அப்போ நீங்கள் கொஞ்சம் நீட்டானங்கள சமைக்கலாம் என்ன எங்கட வழி தெரியும் தானே வழி முத்தங்கள் சமைக்க கொஞ்சம் இப்படி தான் இருக்குமே என்ன பேக்ரவுண்ட் சில பேருக்கு வந்து அந்த மண்ணுகள் வந்து பிடிக்காது மண்ணுக்கு இருந்து சமைக்கிறது அப்படியா விஷயங்கள் இருக்கும் ஆனால் சமையல் வந்து நீட் அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் தெரியும் இந்த சாம்பல் கதிரைகள் அப்படி இருக்கும் கல்விகள் ஆனால் இப்படிதான் முந்தியெல்லாம் சமைச்சது இப்பதான் சனம் வந்து கேஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் மாவுளுக்கும் மாறி கொண்டு வருது முந்திய சமையல் இப்படித்தான் ஒரு அடுப்பு சாப்பாடு தான் விருப்பம் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் அதனால இதை வந்து குரணைக்கோ மேல ஒருத்தருமே என்று சொன்னால் அந்த காலங்கள்ல வந்து இப்படித்தான் சமைச்சு சாப்பிட்டது என்ன எல்லாரும் வளர்ந்தது இல்லை ஆரோக்கியம் இப்ப நீட்டா சமைச்சும் விரதங்கள் தான் வருது என்ன கேஸும் மண்ணெண்ணையும் என்னுடைய புரண்டு மண்டை கேட்டது என்ன கேட்டது அப்பம் சுடச்சு சரி கேவலோஜனையும் கேட்டது கொஞ்சம் அதுக்கு மெல்லிய தணல் தான் தேவை அவசரப்பட்டு நிறைய எரிக்கலாது மெல்லிய தணல் தான் அப்பம் செய்கிறது ஏற்கனவே நாங்க முதலே தணல் போடணும் தணல் போட்டுட்டு தணல்ல தான் மெல்லிய பார்த்தீங்களா கீட்டெல்லாம் பெறும் இப்பதான் பிடிப்பட்டது பாத்திய விஷயம் கீட் வரதான் அந்த அப்பம் நீட்டா இருக்கு முதல் தடவை செய்யறாங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரிய வரும் எப்படி செஞ்சு எப்படி அப்பம் பெருமண்டு
என்னென்னு சொன்னா முதல் கீட் கூட கொஞ்சம். இப்போ கீட் குறைய நீட்டாக வருது. அப்போ நெருப்புல இல்லை கீட்லாம் அப்பம் வந்து நீட்டாக வருது. அடுத்த முறை பாப்பா என்ன பெரிய சட்டி எடுத்து செய்வோம் அப்பம். அடுத்த முறையெல்லாம் முட்டை அப்போ தான் செய்யணும். முட்டை. இன்றைக்கு நீங்க நல்லா தூங்க போறீங்க 2 பேரும். அப்பம் சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் இப்போ நீட்டாக என்ன பார்த்தீங்களா எப்படி அப்பம் பாருங்க. நல்லா இருக்கு. இன்னும் ஒரு பாலாப்பம் செய்துட்டு மிச்சம் 2 முட்டையாப்பம் செய்வோம். நிறைய பாலை ஊற்றும், நிறைய ஊற்றி விடும். கடைசியாக அப்போ கடைசியாக இப்போ சுடுனீங்களா அப்பம்? கடைசியாக இங்கே வந்து 2000 கொழும்பால வந்து ஒரு வருஷம் 2012 சுட்டா அப்பம். நீங்கள் கடைசியாக அப்பம் சாப்பிட்றீங்க? நீங்க அதுக்கு ஞாபகம் இல்லை தாங்க. அப்ப கடையில வாங்கி சாப்பிட்றதானே சுட்டது. ஆனா நிறைய வருஷத்துக்கு போறதுதான் இன்றைக்கு. இந்த முட்டையில் வந்து அடிச்சு ஊத்தியாச்சு பாருங்க. அப்பம் வந்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல டிசைனா வந்திருக்கா. சாப்பிட பாருங்க. இல்லை அப்புறம் கடைசியாக சாப்பிடுவோம். இப்படி மூடுவோம். சூடு அதான் ஜோடி 2. அதான் ஜோடி. சரிதானே? என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடுத்து வந்து முட்டையாப்பத்துக்கு தேவையான முட்டையை வந்து அம்மா அடிக்க போறேன். இப்ப ஒரு முட்டை ஒரு ஆளுக்கு. அப்படியா? அப்படியே இல்ல எத்தனை உள்ளாம் பாப்போம். தேவையான அளவு உங்களுக்கு உப்பும் விடலாம். அதுக்கு சரி பாப்போம். சின்ன தண்டை தான் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் முட்டையாப்பம் செய்கிறேன். ஏதோ இதுக்கு நிறைய பால் விட்டுட்டு நிறைய பால் இருக்கு கொஞ்சம். பால் நிறைய இருக்கு கொஞ்சம். அப்போ கடைசி பகலப்பம் வந்து இப்போ சுடுபட்டு கொண்டு இருக்கு. இனி அடுத்த 2 வந்து முட்டையாப்பம். அங்க பொரியல்
அதுக்கு இது வைக்கணும் அந்த புனல். இல்லை நான் தணல் இது படுது தூசி படுது. சரி வேறுங்கோ கலப்பம் கடைசி அப்பம் அதால் எடுத்துட்டேன். என்ன முட்டை அதில் அடிச்சுட்டேன். அப்போ இந்த கரண்டியால் தான் எடுக்கணும். பார்த்தீங்களா எப்படி வருதாண்டு? கரண்டி தான் வித்தியாசப்படும் போது பார்த்தீங்களா எப்படி அப்பம் வந்திருக்கண்டு கடைசி அப்பம். பார்த்தீங்களா எப்படி அப்பம் வந்திருக்கு. கரண்டி கரண்டி நிறைய பாயில் இந்த கரண்டி எடுக்கணும். நீங்க எடுத்த கரண்டி பின்பாக எடுத்து நீங்கள் அதெல்லாம் எடுக்கணும். அப்படி தட்டையான இதால தட்டை எடுக்கணும். இது போய் குத்துது முன்பக்கம், அதான் கிளியறது. அடுத்தது வந்து முட்டை அப்பம் போட போறோம். முட்டை அப்பத்தை பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு முட்டையை ஊற்றுறது. அதுக்கு இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை, ஒரு ஆளுக்கு அப்படியே முடி விடுறது. ஒரு முட்டை. பாருங்கோ மகாவுக்காக சுட்ட கடைசி அப்பம், மகா குட்டிக்காண்டி அம்மா சுட்ட அப்பம் கடைசி அப்பம் இதுதான். முட்டை அப்பமோ பாலப்பமோ? முட்டை கரு வச்சு சுட்டுருக்கு. பாருங்கோ ஆளுக்கு கொஞ்சம். பாருங்க மக்களே, இந்த பக்கம் வந்து முட்டை அப்பம் இருக்குது. ஒவ்வொரு அப்பத்தையும் பாருங்கோ. அதே மாதிரி இந்த பக்கம் பாலப்பம் இருக்கு. சரியான வெயிட்டா இருக்கு. எது மகாண்ட? இது மகா குழந்தைண்ட. எதை நாங்கி கொடுப்போம்? ரைட். அப்பம் நோம்பலா முட்டை அப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு. மிளகு போட்டது, மிளகு தூளும் போட்டது முட்டை. சாப்பிடுவோம். பாருங்க பால் நிறைய. பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, ஓகே. இன்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நிறைய நாள் நாங்கள் வீடியோவும் போடல. நிறைய நாள் கழித்து அப்பம் சுட்டுருக்குறேன். அப்பம் சுட்ட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. அப்பங்கள் எப்படி சுட்டது சரியோ செய்முறைலாம் சரியோன்னு சொல்லி. மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.